ஹாய் ஃப்ரெண்ட், சிக்கன் 65 டேஸ்ட்டில் அதே வெஜ்ஜில் வந்து 65 செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்க்கலாமா கருணக்கிழங்கு வச்சு. அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ போல் கருணக்கிழங்கு வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பிக்குன்றதால கொஞ்சமாக ஆணி வந்து சேர்த்து, ஆணி இல்லைனா இந்த புளியந்தழை இல்லைனா பூவரசந்தழை இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சேர்த்தா கூட பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்குலாம் இருக்காது. இந்த கருணக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வெந்தால் மட்டும் போதும். இப்போ நல்லா கிழங்கு வந்து வெந்துருச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் சிக்கன் கடையில் அந்த சிக்கன்லாம் போடுறாங்க இல்லையா, அங்கே கடையிலே வந்து இந்த மசாலா வந்து கொடுப்பாங்க. அந்த மசாலா கிடைக்கலனா சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அதே கூட பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த கடையில் வாங்கின அந்த சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, வேற எதுவுமே வந்து சேர்க்கல. அந்த மசாலாவிலே கலருக்கு அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே இருக்குன்றதால நான் வேற எதுவுமே சேர்க்கல. நீங்கள் நார்மலாக வந்து 65 மசாலா வந்து சேர்க்குறீங்கன்னா அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு இது ஊறவெல்லாம் வைக்க தேவையில்ல, அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.